ஹலோ வியூவர்ஸ், பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்காங்க. என்னங்க குட் நியூஸ் அப்படின்னு ஒரு டிப்ரஷனோட கேக்குறீங்கல்ல, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குல்ல. அதாவது எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா, இந்த காரியத்தை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறேன். இதெல்லாம் சக்சஸ் ஆகுமா? நான் இந்த பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஆனா இது எப்படி சாத்தியாகும்? இதெல்லாம் நடக்குமா? இல்ல இந்த விஷயத்த நான் துவங்கலாம்னு இருக்கேன். இதெல்லாம் எப்படி நடக்குமா? நான் என்ன செஞ்சாலும் அது விளங்கவே செய்யாதே. இது எப்படி சக்சஸ் ஆகும்? அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா? ஆமாங்க. உங்களுக்காக தான் ஏசப்பா ஒரு குட் நியூஸ் வச்சிருக்காங்க. என்ன குட் நியூஸ் தெரியுமா? யோசுவா 1ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கும். "கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாங்க. உங்க கூடயே இருக்கிற இப்படி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களுக்கு கிடைச்சா எவ்ளோ சந்தோஷப்படுவீங்கல்ல? உங்களோட எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லயும் கூட இருந்தா? எவ்ளோ சந்தோஷமா இருக்கும். ஆமாங்க. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில நீங்க சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும்போது, எப்பவும் உங்க கூடயே இருப்பாங்க. நீங்க எங்க போனாலும், என்ன செய்தாலும் காரியங்கள ஜெயமா மாற்றுவாரு. அவர நம்புங்க, அவரையே விசுவாசிங்க. காரியங்கள ஜெயமா மாற்றிக் கொள்வதற்கு அவர் ஏதுவா இருப்பாரு. மே காட் பிளெஸ் யூ. பை.